கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எனக்கு அருமையானவர்கள், இந்த மாதத்தின் முதலாவது நாள் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு இந்த மாதத்தின் முதலாம் நாளை நீ துவங்குவாயானால் ஆண்டவர் உன்னோடு கூட தான் சொல்லுகிறார், உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிரு. நீ பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கலாம். உன் பிள்ளைகளை நினைத்து, உன் சூழ்நிலைகளை நினைத்து, ஒருவேளை உன்னுடைய வேலையை நினைத்து, இப்படி இருக்குமோ ஆண்டவரே எதிர்காலம் சொல்லி பல காரியங்களை நினைத்து சோர்ந்து போய் பாரங்கள் என்று சொல்லி சுமந்து கொண்டிருக்கிறாயோ? எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீ சுமந்து அதை நீ எதையும் சாதிக்க முடியாது. இந்த நாளிலும் தீர்மானத்தோடு நீ தெய்வ சமூகத்தில் இறக்கி வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீ முழுமையாக உன்னுடைய பாரத்தை இறக்கி வச்சுட்டு, ஆண்டவரே என்னை முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்கப்பா, இந்த மாதத்தில் நீ முழுமையாக ஒப்பு கொடுத்து பார். வேதம் 3வதாக சொல்லுகிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். இதுதாங்க நம்ம ஆண்டவர், இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எதுக்காக ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறோம்? அவர் உன்னை தள்ளாட விட மாட்டார். சோர்ந்து போயிருக்கிறியா? பலவீனப்பட்டு போனியா? இனி நான் என்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்தான் சொல்கிறாரு, நீ ஒரு நாளும் தள்ளாடுவது இல்லை. இப்பொழுது உன்னை நீயே பலப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டுமா எழும்பு. எனக்கு அருமையான இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும், உன்னுடைய பாரத்தையும் கர்த்தர் மேலே வச்சிரு. நீ வேற மனுஷனை நம்பாத. ஒருவேளை நீங்கள் நிறைய மனிதரை நம்பி இருக்கலாம். இந்த உதவி எனக்கு இன்னாரிடத்திலிருந்து வந்துடும், இவங்க எனக்கு உதவி செய்வாங்க என்று நம்பி இருந்து நீ கைவிடப்பட்டிருக்கிறியா? கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிற ஒருவனையும் அவர் கைவிட்டதாக இல்லை. இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் உங்களை விட்டு யார்கிட்டையும் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லி ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளலாம். அந்த மாதத்தின் முதலாம் நாளில் அவருடைய கரம் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கும். God is going to break every work of the devil. God is going to break every part of the devil's work. எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் உடைத்து போடுவார். கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார். உன்னுடைய பாரத்தை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். God is going to take away the burden from you. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய வார்த்தையின்படியாக நீர் தள்ளாட ஒட்டீர். ஆண்டவரை உம்மை நம்பி இருக்கிறார்கள், அவர்களை ஆதரித்து கொள்ளும். பாரத்தை எடுத்து போடும். நீரே ஆதரித்து வழி நடத்தும். நீர் அப்படி செய்கிறதா இவர்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.